ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா ஆன்சர் சொல்ல போறேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ தான் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்டுக்குரிய லாஸ்ட் வீடியோ, 2024 செஷனுக்குரிய லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி என்னப்பா லாஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இப்பயே லாஸ்ட் சொல்றேன் அப்படிலாம் கிடையாது. இப்போ இதுதான் லாஸ்ட் வீடியோ. ஓகே, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமா? தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். அந்த நோட்டிபிகேஷன்ஸ் மூலமா தம்ப்நெயில பார்த்தாச்சும் என்ன ஆக்சுவலி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காண்டி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃபார் திஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ என்ன கொஸ்டின் அப்படின்னு பாருங்க. அதாவது பிவி லிஸ்ட் செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தட் ஒன். அண்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. அந்த கவுன்சிலிங் முடிஞ்சவங்களுக்கு எப்ப பணி நியமன ஆணை வழங்குவாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். பணி நியமன ஆணை எப்ப வழங்க போறாங்க அப்படின்னு சொன்னால் 20/8/2024, அதாவது அடுத்த வாரம் சென்னையில கொடுக்க போறாங்க. இதை எப்படி நீ சொல்ற அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல பண்ணுவீங்க. சோ அது பண்றதுக்கு முன்னுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, யாரு இந்த மெசேஜ் எனக்கு சொன்னா. ஓகே, ஆக்சுவலி இந்த மெசேஜ் வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்துக்குமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்கிரீன்ஷாட் மூலமா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, டைரக்டா அந்த அக்கௌண்ட்ஸ்லேயே போய் அவங்க உண்மையா போட்டிருக்காங்களா அப்படின்னு தான் பார்த்துக்க போறேன். ஓகே, அதாவது பேஸ்புக்ல வந்த ஒரு மெசேஜ் இது. ஓகே, பேஸ்புக்ல யார் அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ராஜமூர்த்தி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஓகே, அந்த ராஜமூர்த்தி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஒரு கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு முன்னுக்கு ஒரு மெசேஜ் டைப் பண்ணி போட்டிருக்காங்க, போஸ்ட் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாருங்க. மருத்துவத்துறையில் பணி நியமனம். ஓகே, பணி நியமனம் கொடுக்க போறாங்க அப்படின்னு அதாவது 165 நபர்களுக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் பணி அமர்த்தப்பட்டனர். அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட், டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட் 160 நபர்களுக்கு அவங்களுக்கு கேட்ட இடத்த கொடுத்து பணி அமர்த்தப்பட்டிருக்காங்களாம். முன்னதாக நேற்று முழுவதும் ஏற்கனவே பணியில் உள்ள அசிஸ்ட் கலந்தாய்வு மூலம் அவர்கள் கேட்ட இடத்திற்கு மாறுதல் வழங்கப்பட்டது. ஓகே, டிஎன்பிசி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 523 அசிஸ்டுகளுக்கும் கலந்தாய்வின் மூலம் இடம் நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஓகே, அது பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அண்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நமக்கு இப்பதான் பாயிண்ட் வருது. 948 எம்ஆர்பி செலக்டட் மருந்தாளுநர்களுக்கும் 523 டிஎன்பிசி செலக்டட் அசிஸ்டுகளுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் வரும் 20/8/2024 அன்று காலை 10 மணி அளவில் சென்னை கலைவாணர் அரங்கில் பணி நியமன ஆணையை வழங்க உள்ளார். ஓகே, இப்போ உங்களுக்கு சம் ப்ரூஃப் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இவங்க தான் 20/8/2024 பணி நியமன ஆணை கொடுக்க போறாங்க அப்படின்னு சின்ன ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. அது அபிஷியலா அப்படின்னு எதுவும் போட மாட்டாங்க. யாரெல்லாம் கவுன்சிலிங் போயிட்டு வந்திருக்காங்களோ ஐ திங்க் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் நினைக்கிறேன். ஓகே, பட் இவங்க அந்த போர்டுல இருக்கிறனால அவங்க டைரக்டா பப்ளிக்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, இதற்காக அதாவது கவுன்சிலிங்ல கிட்டத்தட்ட நைட்டு 3 மணி வரைக்கும் அங்க வேலை பார்த்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய டீம் மூலமா. அண்ட் ஆல்சோ 948 எம்ஆர்பி ஃபார்மசிஸ்டுகளுக்கும் எங்களுடைய கங்க்ராச்சுலேஷன். அண்ட் ஐ திங்க் யூ வில் ஹெல்ப் டு யுவர் ஜூனியர் ஆல்சோ. என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, வருங்கால சந்ததிகள், அதாவது ஃபார்மசிஸ்ட் நம்மளுடைய ஃபார்மசிஸ்ட், நானும் ஃபார்மசிஸ்ட் படிச்சிருக்கேன். ஸோ அதனாலதான் இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிக்கிற விரும்புறேன். ஓகே, வருங்கால வரவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி படிக்கணும், எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் போறது பெஸ்டா, வேற என்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுங்க. அப்பதான் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டை மேல ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். ஓகே, இந்த கம்ப்ளீஷன், அதாவது இந்த பணி நியமன ஆணையம் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட நிறைய பேரு இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் எங்களுடைய டீம் சார்பா நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, இதுல இருந்து ஐ திங்க் யூ காட் சம் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் திஸ் வீடியோ. 20/8/2024 பணி நியமனம் வாங்க போறாங்கன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிவி லிஸ்ட் என்னைய பொறுத்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, கொடுத்தாலும் நல்லதுதான். ஓகே, இதுல யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதோ, யாருக்கு சப்போர்ட் பண்ணாம பேசுறதோ எதுவும் கிடையாது. ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.